அப்போ ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் நான் வந்து ரசம் விஷம் மாதிரி இருக்க மாதிரி இல்லை. ஒரு மணி நேரம் கழிச்சு தெரியாம இருக்கமோ இல்லையான்ட்டு. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லாங் வீடியோ தான் எடுக்கும். இந்த லாங் வீடியோக்கு கொஞ்சம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்பா சோறு மட்டும் தான் பொங்கி வச்சுருந்தாங்க. அப்பா ஒரு ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாருங்கள் நான் வந்து ரசம் வைக்க போகிறேன். ரசத்துக்கு வந்து பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், தக்காளி வெட்டி வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அடுப்பாங்கரில் போய் ரசம் செய்ய போகிறோம். இன்றைக்கி அப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் இருந்துக்கோங்க, நான் வந்து ரசம் வச்சு ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா உள்ளி வெட்டுறோம். உள்ளி வெட்டுமா? எனக்கு வந்து ஸ்டாண்ட் இல்லை, பட் ஸ்டாண்டு வாங்கணும். நான் அதனால தான் இப்போது இப்படி வச்சுருக்கேன். எனக்கு பாருங்க இப்போ உள்ளி வந்து வெட்டுறேன். நான் நிறைய பேர் பரவாயில்ல, நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதான் லாங் வீடியோ நான் எடுக்கிறது. சரி, இப்போ வந்து நம்ம தக்காளி வெட்டுறோம். சாரி, உள்ளி இல்லை, தக்காளி. பூண்டு, தக்காளி, வர ரசப்பொடி இதெல்லாம் வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? எப்போ தக்காளி பூண்டுலாம் உரிச்சாச்சு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ரசம் வச்சு தரேன். சரிங்களா? வாங்க மக்களே, இப்போது நம்ம வந்து அடுப்பாங்கரைக்கு போவோம். நான் வருங்க, இதே நம்மளோட அடுப்பாங்கரை. இப்போ வந்து பொற்காஞ்சட்டி எடுக்கணும். என்ன இருக்குது பாருங்கள், ரசப்பொடினா இருக்கா. பானையை கொஞ்சம் நவுட்டி வச்சுப்போம். நவுட்டி வச்சா ரசப்பொடிக்கு வந்து பொற்காஞ்சட்டி எடுக்கணும். பொற்காஞ்சட்டி எடுக்கணும். சரிங்களா? பொற்காஞ்சட்டி எடுத்துட்டு நம்ம வந்து தீபத்தை வைக்கணும். தீபத்தை வச்சா மக்களே பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ வந்து லாங் வீடியோ இப்படிலாம் எடுக்க முடிஞ்சு. ஸ்டாண்டு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தீங்களா? இன்னும் சீக்கிரத்தில் ஸ்டாண்டு வாங்கிடுவேன். பட் பொற்காஞ்சட்டி நான் பாருங்க, ஸ்டாண்டே இல்லாமல் எப்படிலாம் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நீங்களே கஷ்டப்படுறீங்க. உங்களே பாமாயில் என்ன ஊற்றுற பார்த்துக்கோங்க. கடுகுலாம் போடக்கூடாது. பாமாயில் என்ன ஊற்றி வச்சா அது நல்லா. எங்கள் கிராமத்து சமையலை பார்க்குறீங்களா? பூண்டு, நாங்கள் பூண்டு வந்து எப்படிமா அடிப்போம், நல்லா வச்சுக்கோமா? இப்படி தான் ஒன்று ஒன்று இடிப்போம். இந்த கல் வச்சு தான் இடிப்போம் பார்த்துக்கோங்க. இதான் எங்களோட கிராமத்து சமையல். கிராமத்து சமையல். ஏன்னா ஃபஸ்ட்டு டவர் சமையல் செய்ய. சரி, பூண்டை போட்டுருவோம். நல்லா வசக்கணும் பூண்டை போட்டு. சரிங்களா மக்களே? நம்ம சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸ்டாண்ட் இருந்தால் கூட இப்போ இதில் ஸ்டாண்டை வச்சுருவேன் நான். ஏன்னா பட் ஸ்டாண்ட் இல்லை மக்களே. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாண்டு பூண்டு, இப்போ தக்காளி இருக்கு பாருங்க மக்களே. தக்காளி இருக்கா? தக்காளி போட்டு நல்லா வசக்கணும். கரண்டி எடுத்துருவோம். சரிங்களா? நல்லா பெரிய கரண்டி பார்த்து எடுக்கணும். இதான் கரண்டி. உங்களுக்கு அடுப்பு தெரியுதா மக்களே? ஐயோ, கேமரா எப்படிலாம் வைக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா மக்களே? லைட்டாக கொஞ்சம் நிற்க மட்டும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. எனக்காக இதான் ஃபர்ஸ்ட் இடம். கொஞ்சம் நல்லா லேசாக கரியல் மாதிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காளி போடுவோம் மக்களே. தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வசக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா குழு குழு மாதிரி வசக்கணும். நான் உங்களுக்கு காமிச்சேன் இந்த குழு குழு மாதிரி வசக்கிறது. லைட்டாக மூடி வச்சுட்டு போமா மக்களே. இது மூடி வச்சுட்டு நான் ரசப்பொடி ஒரு கடையில் வாங்கினேன் பார்த்துக்கோங்க.
அந்த கடையில் போய் நம்ம போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருமா வாங்க. கடையில் போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருவோம். தாங்க மக்களை இப்போ வந்து கடையில் போய் கொத்தமல்லி வாங்க போகிறேன். இப்போ கடைக்கு பாருங்க. எப்போ கொஞ்சாவது வசக்கு எங்கள் அப்பா வசக்கு சொல்லிட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு கொத்தமல்லி வாங்க போகிறேன். ஏன்னா கடையில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் உங்களுக்காக. பட் ஸ்டாண்டு எப்படியாவது வாங்கணும்னு நினச்சிருக்கேன். நான் ஸ்டாண்டு மட்டும் வாங்கினா நம்ம அப்படியே வச்சு இல்லாத வீடியோ எடுக்கலாம். கடையில் போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துடுவோம். சரி, நான் இன்றைக்கி கடைக்கு வந்துடுவேன். நான் உங்களுக்கு ரொம்ப லொக்கேஷன்லாம் காமிக்க மாட்டேன். வேறு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா மக்களே இவ்வளோ தான் கொத்தமல்லி தருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு தக்காளி தான் வாங்குவோம். அப்போ இந்த ஒரு தக்காளிக்கு இவ்வளோ தான் தருவாங்க. சொல்லுங்கள், அதான் சொத்தோடு வாங்கிட்டு வந்துட்டேன். சொத்தோடு இருந்தாலே போதுன்ட்டு வாங்க மக்களே. இதான் எங்கள் வீடு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது எங்கள் வீடு. கொத்தமல்லி வாங்கியாச்சு. சமைக்க போகிறோம். ரசம் தான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கண்ணா லாங் வீடியோவுக்கு, ஓகேவா? வாங்க அங்கே பாருங்க. நான் எப்போ நீங்கள் வசக்கு மட்டும் தான் சொன்னேண்ணா. வசக்கு மட்டும் போனேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் அப்பா தான் நான் சொன்னேன் வசக்க சொன்னேன்னா எங்கள் அப்பா வசக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம பொடி போடணும். பொடி போடுவோம் சரிங்களா? என்ன பண்ணுன்னா ரசப்பொடி. எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு சமைச்சு தருவேன் சரிங்களா? ஓகேவா? மக்களே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கட்டியாக இருக்கும் ரசத்துக்கு. லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம் சரிங்களா? ஏன்னா மசாலா கொஞ்சம் வாடுறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரசம் வச்சு அப்பாவுக்கு போய் கொடுக்க போகிறேன். என்னோடய சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. காமெடியாகவும் இருக்கும். ஒரு நாள் வாங்கண்ணே, என்னோட மேரேஜுக்கு எங்கள் வீட்டு பால் காப்பிக்கெல்லாம் நான் தான் சமையல் செய்ய போகிறேன். நானும் எங்கள் அப்பாவும். அப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நான் தரேன். அதுக்குன்னு பயந்து யாரும் வராமல் இருந்துடாதீங்க. நான் மாஸ்டரை தான் கூடுவேன். இனி நிறைய தண்ணி ஊற்றுமா? மக்களே கொத்தமல்லி போட்ட பிறகு தான் இப்படி இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கணும் சரிங்களா? நமக்கு காண முடிய மாதிரி உப்பு, எங்களுக்கு காண முடியும் தான் நாங்கள் உப்பு போட்டிருக்கோம். எனக்கு உப்புலாம் ரொம்ப போட தெரியாது. லைட்டாக கொதிக்க விடணுண்ணே. மக்களே ரசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நான் வச்ச ரசம் விஷம் மாதிரி இருக்க மாதிரி இல்லை. செம்ம டேஸ்டா இருக்கு. ஆனா ஒரு மணி நேரம் கழிச்சு தெரியாம இருக்குமோ இல்லையான்ட்டு கிறிஸ்மஸ் அனுப்பா தின்னுட்டே இருக்கும் போல. சரி மக்களே வாங்க, எங்கள் அப்பாவுக்கு வச்சு கொடுத்துருந்தீங்களா? மக்களே அவங்களுக்கு முட்டை பொரிச்சு கொடுக்குன்ட்டு கடையில் போய் முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா எங்கள் அப்பா? இப்போ அவங்களுக்கு முட்டை பொரிச்சு கொடுக்க போகிறோம் வாங்க. ஹாய் மக்களே, இத்தனை நாள் நம்ம அப்பா நம்மளுக்கே சமைச்சு நம்மளுக்கு நிறைய நாள் தந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம ரசம் வச்சு கொடுக்காண்டாமா? நிறைய பேர் நினைப்பீங்க ரசம் வச்சானா விஷத்தை வச்சாண்டு. அப்பெல்லாம் நினைக்காதீங்க மக்களே. நான் அழகான ரசங்க பாருங்கள். பூண்டு, வேறு தக்காளி, மல்லி, ரசப்பொடி, வேறு மல்லி இலை எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன். இதோட ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்க, மறக்காமல் பாருங்கள். எங்கள் அப்பாவுக்கு வேறு முட்டைலாம் பொரிச்சு கொடுத்து இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவுக்கு நானே வச்ச குழம்பு நான் கொடுக்க போகிறேன் எங்கள் அப்பாவுக்கு. எப்போ இன்றைக்கி நான் வச்ச ரசம் நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் நீங்கள் சாப்பிட்டு இப்போ டேஸ்ட்டு சொல்கிறீங்க, சொல்லுங்கள், சாப்பிடுங்க. நான் வச்ச ரசத்தை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரிங்களா? இதோட ஃபுல் வீடியோ நான் செஞ்ச ரசம் அப்படி நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, நெல்லைமணி நடிங்க. நான் பயாவில் லிங்க்கு கொடுக்க, மறக்காமல் பாருங்கண்ணே. எப்போ சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரசம் நல்லா இருக்கான்னு பாருங்கள்.
எங்கள் அப்பா சொல்லுவாங்க, பார்ப்போம். கமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்கு? அப்போ மக்கள்கிட்ட சொல்லுங்க நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்கு. ஐ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் வச்ச ரசம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரசம் வைக்கணும்னா சொல்லுங்க, மறக்காம வச்சு தரேன். ஓகேவா? பாய். எப்போ பாய் சொல்லுங்க. டாடா.